அனைத்து உள்ளங்களுக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி இந்த சேனலில் என்ன மாதிரியான விஷயம் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராசி சக்கரத்தில் முதல் ராசி அப்படின்னு சொல்லக்கூடிய மேச ராசி நேயர்கள் அனைவருக்கும் இந்த நவம்பர் மாதம் முடிவதற்குள்ள 2-3 விஷயம் உங்களுக்கு நன்மை தரக்கூடிய விஷயங்களாக இருக்க போகுதுங்க. அந்த விஷயங்கள் என்ன அப்படிங்கிறதும், மேலும் நீங்கள் இந்த காலகட்டத்தில் ஏதாவது கெட்ட விஷயத்தில் இருந்து தப்பிக்க எளிய முறையில் பரிகாரங்கள்லாம் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் சொல்லப்படுங்க. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள். மேலும் நம்ம சேனலை நீங்கள் இப்போ தான் பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் அந்த ரெட் கலர் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடனே உங்களிடம் வந்து சேரும். ஸோ நம்ம வீடியோக்குள்ளே இப்போ வாங்க போகலாம். மேசராசி நேயர்கள் அனைவருக்குமே இந்த நவம்பர் மாதம் முடிவதற்குள்ள பணவரவு அப்படிங்கிறது கணிசமாக உங்களுக்கு இருக்கக்கூடும். புதிய ஆடை ஆபரணை சேர்க்கை உண்டாகும். மனதில் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும். எதையும் சாதிக்க வேண்டும் என்ற மன உறுதி ஏற்படும். பழைய வாகனத்தை மாற்றிவிட்டு புதிய வாகனமும் வாங்குவீங்க. கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யம் அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் ரொம்ப அதிகமாகவே காணப்படும். குடும்பத்தில் மகிழ்ச்சியும் நிம்மதியும் ஏற்படும். பிறந்திருந்த தம்பதி ஒன்று சேர்வார்கள். இன்னும் சிலருக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீங்க. குடும்பத்தோடு விருந்து விசேஷங்களை சென்று வருவீங்க. அது மட்டும் இல்லாமல் உறவினர்களால் உதவிகள் அப்படிங்கிறது உங்களுக்கு தக்க சமயத்தில் கிடைக்கும். அதே நேரத்தில் மாத பிற்பகுதியில் அவர்களால் சிறு உபத்திரமும் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. மேலும் உறவினர்கள் வகையில் சற்று பக்குவமாக நீங்கள் நடந்து கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. வெளி வட்டாரத்தில் மதிப்பும் மரியாதையும் கூடும். அது மட்டும் இல்லாமல் வாழ்க்கை துணை வழி உறவுகளால் உங்களுடைய ஆலோசனைகள் ஏற்றுக்கொள்வாங்க. அவர்கள் மத்தியில் உங்கள் கௌரவம் அப்படிங்கிறது உயரக்கூடும். அலுவலகத்தில் இதுவரை இருந்து வந்த இறுக்கமான சூழ்நிலைகள் மாறக்கூடும். உங்கள் பணிகளில் சக ஊழியர்களின் ஒத்துழைப்பு அப்படிங்கிறது சற்று அதிகமாக கிடைக்கும். இன்னும் சிலருக்கு எதிர்பார்த்த பதவி உயர்வு, ஊதிய உயர்வு போன்ற சலுகைகள் கிடைக்கப் போகுது. நிர்வாகத்தாரிடம் எதிர்பார்த்த கோரிக்கைகள் நடக்கும். தொழில் மற்றும் வியாபாரத்தில் லாபம் அப்படிங்கிறது சுமாராக தான் கிடைக்கும். மாத முற்பகுதியில் வீண் விரயம் ஏற்பட சாத்தியமாக இருக்குது. புதிய முயற்சிகளில் தவிர்ப்பதோடு மட்டுமல்லாமல் வியாபாரத்தை விரிவுபடுத்த முயற்சிகளையும் தவிர்த்து கொள்வது இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. சக வியாபாரிகளால் மறைமுக போட்டிகளை சந்திக்க நேரிடும். குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்மணிகளுக்கு பல வகையிலும் முன்னேற்றம் தரும் மாதமாக இந்த மாதம் இருக்க போகுது. புகுந்த வீட்டு உறவுகளால் மத்தியில் மதிப்பு மரியாதையும் கூடும். கணவரின் பாராட்டுகள் கிடைக்கும். அலுவலகத்திற்கு செல்லும் பெண்மணிகளுக்கு சிறப்பான பலன்கள் ஏற்பட போகுது. மேலும் எதிர்பார்த்த பதவி உயர்வுகள், ஊதிய உயர்வுகளும் கிடைக்கப் போகுது. மேலும் உங்களுக்கு சாதகமான நாட்கள் நவம்பர் 16, 19, 21, 25, 28, 29. மேலும் டிசம்பர் 2, 5, 8, 11, 15. மேலும் உங்களுக்கான சந்திராஷ்டம தினங்கள் நவம்பர் 30 முதல் டிசம்பர் 1, 2 விடியற்காலை வரை. மேலும் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் 1, 3, 7. வழிபட வேண்டிய தெய்வம் சிவபெருமான் ஆஞ்சநேயர். செய்ய வேண்டிய பரிகாரம் தினந்தோறும் சிவபெருமானுக்கு வில்வத்தால் அர்ச்சனை செய்வதும் சிவஸ்தோத்திரங்களை பாராயணம் செய்வதும் நன்மையை கொடுக்கும். மேலும் சனிக்கிழமை நாட்களில் ஆஞ்சநேயருக்கு வெற்றிலை மாலை சாற்றி வழிபடுவது நிறைய விதமான மாற்றத்தை, அதாவது உங்கள் வாழ்க்கையில் நிறைய விதமான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் மேசராசி நேயர்களாக இருந்தால் மறக்காமல் இந்த விஷயத்தெல்லாம் செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக நல்ல பலனை இந்த இரு கடவுளும் உங்களுக்கு கொடுப்பாங்க. அதே போல் மேசராசியில் இருக்கக்கூடிய அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மாதம் முடிவதற்குள்ள என்ன மாதிரியான மாற்றம் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திறமையாக எதையுமே செயல்படுத்தக்கூடிய ஆற்றல் கொண்ட உங்களுக்கு இந்த காலகட்டமானது நன்மை நிறைந்த காலகட்டமாக இருக்க போகுது. வியாபாரம் மற்றும் தொழிலில் முன்னேற்றம் ஏற்படும். போட்டியாளர்களால் ஏற்பட்ட நெருக்கடிகள் இல்லாமல் செய்வீங்க. உடல்நிலையில் ஏற்பட்ட சங்கடங்களை போக்குவீங்க. வழக்கு விவகாரங்கள் சாதகமாகும். மேலும் டிசம்பர் 3 வரை சுக்கிரனால தனவரவு அப்படிங்கிறது உங்களுக்கு அதிகமாக இருக்கும். பொன்பொருள் சேர்க்கை இருக்கும். தம்பதிகளுக்குள் இருந்து வந்த பிரச்சனைகள் நீங்கும். குடும்பத்தில் நிம்மதியான சூழ்நிலை ஏற்படும். பிள்ளைகளின் நடவடிக்கைகளில் கவனம் செலுத்துவது ரொம்ப ரொம்ப நல்லது. மேலும் சனி பகவானால் எதிர்ப்புகள் அனைத்துமே சரியாகிவிடும். எதிர்பார்ப்புகள் அனைத்துமே நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த காலம் எப்படி இருக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, துணிச்சலாக செயல்படும் உங்களுக்கு நினைத்ததை சாதிக்கும் திறமை எப்பொழுதுமே இருக்கும். பிறருக்கு இந்த காலகட்டத்தில் திட்டம் போட்டு செயல்படுவதால் எதிர்பார்த்த நன்மைகள் அனைத்துமே நடக்கும். லாபஸ்தானத்தில் ஆட்சியாக சஞ்சரிக்கக்கூடிய சனி பகவான் உங்களுக்கு பொருளாதார நெருக்கடிகளை விலக்கி வைப்பார்.
உற்பத்தி செய்த பொருட்கள் விற்பனையாகும். வியாபாரத்தில் இருந்து வந்த தேக்க நிலைகள் மாறப்போகுது. பணியாட்களின் ஒத்துழைப்பு அப்படிங்கிறது அதிகமாக கிடைக்க போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் கார்த்திகை 1ஆம் பாதம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, உறுதியோடு செயல்படும் உங்களுக்கு இந்த காலகட்டமானது ரொம்பவே அதாவது கவனமாக செயல்பட வேண்டிய ஒரு காலகட்டமாக இருக்க போகுது. மேலும் சூரிய பகவான் அஷ்டமஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் செயல்களில் நிதானம் வேணுங்க. உடல்நிலையில் கவனம் செலுத்துவது ரொம்ப ரொம்ப நல்லது. அரசு விவகாரங்களில் கவனம் தேவை. எதிர்பார்த்த அனுமதி சலுகைகள் கிடைக்க தாமதமாகும். அது மட்டும் இல்லாமல் மனம் சோர்வடையும். கேது பகவான் உங்களுக்கு பாதுகாப்பு கொடுப்பாரு. உங்களது வேலைகளையும் முடித்து கொடுப்பாரு. தடைகளை நீக்கி வைப்பார். தொழில் போட்டியால் நிறைய விதமான மாற்றம் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. என்ன நேயர்களே, இந்த வீடியோ பதிவின் மூலியமாக மேசராசி நேயர்கள் அனைவருக்கும் இந்த நவம்பர் மாதம் முடிவதற்குள்ள ஒரு சில விஷயங்கள்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன். அந்த விஷயங்களில் நம்ம இந்த வீடியோ பதிவின் மூலியமாக தெளிவாக பார்த்துருப்போங்க. இந்த பதிவுகள் அனைத்துமே உங்களுக்கு பயன் தரக்கூடிய விஷயமாக தான் அமைஞ்சிருக்கும். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மேலும் உங்களுக்கு சிவபெருமானை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆழ்மனதில் ஏதாவது விஷயம் வேண்டுதலாக நடக்கணும், அதாவது இந்த விஷயம் எனக்கு நடக்கணும் அப்படின்னு நினச்சா அந்த விஷயத்தை வேண்டுதலாக நினைத்து கொண்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் ஓம் நமச்சிவாய போற்றி அப்படின்ற இந்த ரொம்பவும் பவர்ஃபுல்லான அந்த ஒரு மந்திரத்தை மறக்காமல் பதிவிடுங்க. மேலும் உங்களுக்கு சிவபெருமானை பிடிக்கும் அப்படின்னா கூட இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. நன்றி.